சகோதரர்களே, பொதுவாக மிஸ்வாக் செய்வது என்பது எல்லா நேரத்திலும் சுன்னத். எல்லா நேரத்திலும் ஒரு மிஸ்வாக் செய்யலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. அது ஒரு சுன்னத், அது ஒரு விரும்பத்தக்க விடயம். ஆனால் நோன்பாளியை தவிர, நோன்பாளிக்கு எல்லா நேரத்திலும் மிஸ்வாக் செய்ய முடியாது. நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் ஜவால், அதாவது சூரியன் நடு உச்சிக்கு வரும் வரைக்கும் மிஸ்வாக் செய்யலாம். நமக்கு விளங்குவதை போன்று சொல்வதாக இருந்தால் புஹர் நேரம் வரைக்கும் அவர் மிஸ்வாக் செய்யலாம். புஹருக்கு பின்னால் அவர் மிஸ்வாக் செய்வது மக்ரூ. ஏன் மக்ரூ? பொதுவாக புஹருக்கு பின்னால் உள்ள ஒரு நேரத்தில் தான் நோன்பாளியுடைய வாயிலிருந்து நோன்புடைய வாடை வெளியாக ஆரம்பிக்கும். ஏன் அந்த வாடை வெளியாக வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், ரவாஹுல் புகாரி. நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாசத்தை விடவும் பெருமதியானது. அதனால்தான் நோன்பாளிக்கு மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ் லுஹர் நேரத்துக்கு பின்னால். அது அல்லாத நோன்பாளி அல்லாதவர்களுக்கு எல்லா நேரத்திலும் மிஸ்வாக் செய்யலாம். அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. எல்லா நேரத்திலும் செய்யலாம். ஆனால் உலமாக்கள் குறிப்பாக 6 இடங்களை 7 இடங்களை குறிப்பாக்கி இருக்கிறார்கள். இந்த நேரங்களில் மிஸ்வாக் செய்வது வலியுறுத்தப்பட்ட சுன்னதாக இருக்கிறது. முதலாவது இந்தல் வுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி அவு அலன் நாஸி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி. நசாயி மற்றும் இப்னு ஹுஸைமாவில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு நான் சிரமத்தை ஏற்படுத்துவேன் என்ற பயம் மாத்திரம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு வுதுவின் போதும் மிஸ்வாக் செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். அவ்வளோ உயர்ந்த சுன்னத்து தான் மிஸ்வாக். முதலாவது நாம் விளங்க வேண்டும், மிஸ்வாக் என்பது இந்த இடத்தில் எல்லா குச்சிகளாலும் நிறைவேறும். அது பிரஷ்ஷாக இருக்கலாம், சொரசொரப்பான எந்த விஷயமாக இருக்கலாம், ஒரு துணி துண்டாக இருக்கலாம், வேப்பிலை குச்சியாக இருக்கலாம், அல்லது கறிவேப்பிலை மர குச்சியாக இருக்கலாம், ஜெய்தூன் மர குச்சியாக இருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த மிஸ்வாக் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவித்த மிஸ்வாக்குக்கு அரபியில் அராக் என்பதாக சொல்வார்கள். அராக் என்று சொன்னால் தமிழில் உஹா குச். உஹா என்று சொன்னால் மன்னார், புத்தளம், அதுபோல அனுராதபுர ஏரியாக்கள் எல்லாம் அந்த மரங்கள் வளருது. அதன் மூலமாக செய்யப்படக்கூடியதுதான் மிஸ்வா குச்சி என்று சொல்வார்கள். இது உஹா குச்சியாக இருக்கலாம். பெரும்பாலும் இந்த நம்ம நாட்டில் வரக்கூடிய மிஸ்வா குச்சி தான் இது. ஆக பிரஷ்ஷால செய்வதை விடவும் இதனால் செய்வதுதான் அசல் சுன்னத்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது இந்த குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகை, அது ஃபர்லான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி மஅ குல்லி ஸலாத்தின், ரவாஹுல் புகாரி. புகாரியுடைய ஹதீஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாகும் என்று மாத்திரம் நான் பயப்படவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்வதை நான் ஃபர்லாக்கி இருப்பேன் என்று சொன்னான். அமர்த்துஹும் அம்ர ஈஜாப், ஒவ்வொரு தொழுகையின் போதும் மிஸ்வாக் செய்வதை ஃபர்லாக ஆக்கியிருப்பேன். அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு சுன்னத்தாக இருக்கும். மூன்றாவது இந்தல் கியாம் மினன் நௌம், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைலி யஷூசு ஃபாஹு பிஸ்ஸிவாக், புகாரியுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் தூக்கத்திலிருந்து எழும்பினால் மிஸ்வாக் செய்வார்கள். நாலாவது இடம் இந்த துஹூலில் மன்சில், ஒரு மனிதர் வீட்டுக்குள் போகிறார், ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள் போகிறார், அந்த நேரத்திலே மிஸ்வாக் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். ஏன்? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான தഖல பைத்தஹு பதஅ பிஸ்ஸிவாக், ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வரும் பொழுது மிஸ்வாக் செய்து கொண்டுதான் வருவார்கள். எவ்வளவு உயர்ந்த ஒரு சுன்னத். ஐந்தாவது இந்த தகையுரில் ஃபமி வஸ்ஃபிராரில் அஸ்னான், வாயில துர்வாடை அடிக்கக்கூடிய நேரம்
அல்லது வாயில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம், அல்லது பல் மஞ்சளாக கூடிய நேரம், இந்த நேரத்தில் மிஸ்வாக் செய்வதும் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال السواك مطهرة للفم, சொன்னார்கள் மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தும். ومرضاة للرب, சாதாரண அமலாக நினைக்காதீர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய அமல் தான் இந்த மிஸ்வாக்குடைய அமல். இன்றைக்கு ஆக மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுன்னத்து தான் இது. அல்லாஹ்வுடைய பாதையில மக்கள் வந்திருக்கிறாங்க, அவர்கள் இந்த விஷயத்துல பேணுதலா இருப்பாங்க. மிஸ்வாக்குடைய விஷயத்துல நான் அறிந்த வகையில ஜமாத்துல வந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிஸ்வாக் இருக்கும். தொழுகையின் போது மிஸ்வாக் செய்வார்கள். ஆக கண்ணியமான சகோதரர்களே, மங்கி போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சுன்னத்தை உயிர்ப்பித்தால் அதற்குத்தான் 100 ஷஹீதுகளுடைய நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆறாவது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதும் பொழுது. ஒரு அற்புதமான ஹதீஸை இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அத்துணை அறிவிப்பாளர்களும் உறுதிமிக்கவர்கள், நம்பகத் தகுந்தவர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் அது? இன்னல் அபுத, ஒரு அடியான், இதா தஸவ்வக, மிஸ்வாக் செய்கிறார், சும்ம காம யுஸல்லி, மிஸ்வாக் செய்துவிட்டு தொழுகிறார், காமல் மலக்கு ஹல்ஃபஹு, அவர் தொழுகிறார். தொழுகையில் எதை ஓதுவார்கள்? குர்ஆன் ஓதுவார்கள். அவர் தொழுது கொண்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். மிஸ்வாக் செய்துவிட்டு இவர் தக்பீர் கட்டி தொழுது அந்த தொழுகையில் குர்ஆனை ஓதினால் ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு மலக்கு பின்னால் வந்து தக்பீர் கட்டுகிறார். ஃபயஸ்தமிஉ இலா கிராஅத்திஹி, அவருடைய கிராஅத், இவர் ஓதக்கூடிய குர்ஆனை, யார் ஓதக்கூடிய குர்ஆன்? மிஸ்வாக் செய்துவிட்டு குர்ஆன் ஓதக்கூடியவருடைய குர்ஆனை மலக்கு நன்றாக காது கொடுத்து கேட்கிறார். ஃபயதனு மின்ஹு, பின்னால் நின்ற மலக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி முன்னால் வருகிறார். ஹத்தா யதஅ ஃபாஹு அலா ஃபீஹி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மலக்கு தன்னுடைய வாயை கொண்டு வந்து குர்ஆன் ஓதக்கூடியவருடைய வாயுடன் வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமா யக்ருஜு மின் ஃபீஹி ஷைஉம் மினல் குர்ஆன் இல்லா ஸார ஃபீ ஜௌஃபில் மலக் ஃபதஹிரு அஃப்வாஹகும் லில் குர்ஆன். இவர் ஓதக்கூடிய குர்ஆனின் ஒவ்வொரு ஹர்ஃபுகளும் வெளியால் போகாது, அந்த மலக்குடைய வாயால் சென்று அவருடைய இதயத்துக்குள் போகும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! யார் மிஸ்வாக் செய்து விட்டு குர்ஆன் ஓதுகிறாரோ அவர் ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் வெளியில் போகாது. ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து அந்த மலக்குடைய இதயத்துக்குள் தான் அந்த குர்ஆன் போகும். சரியான ஹதீஸ். எவ்வளவு உயர்ந்த ஒரு பாக்கியம்! ஆனால் மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சுன்னத்து. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு உயர்ந்த சுன்னத்து! இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட 30 சிறப்புகளை, 30 பிரயோசனங்களை மிஸ்வாக்குக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் 100 பிரயோசனங்களை சொல்லி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதலாவது, யார் மிஸ்வாக் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இரண்டாவது, அவருடைய பற்கள் வெண்மையாகும். யார் மிஸ்வாக் செய்கிறாரோ, மூன்றாவது, அவருடைய முடிகள் உறுதியாகும், அவருடைய புத்தி கூர்மையாகும், அவருடைய நாவு நல்ல வன்மையுள்ளதாக மாறும், அவருடைய அழகு அதிகரிக்கும், அவருடைய முரசு உறுதியாக மாறும், அவருடைய எதிரிகள், யார் மிஸ்வாக் செய்கிறார்களோ, நாயகத்துடைய சுன்னத், சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள். முஸ்வாக் செய்யக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள். அவருடைய உடம்பை அழகாக்கும், அவருடைய வாயில் இருக்கக்கூடிய நாற்றத்தை வீசும், அவருடைய சாப்பாட்டில் என்ன பிரயோசனம் கிடைக்க வேண்டுமோ அந்த பிரயோசனத்தை ஏற்படுத்தி தரும். யார் மிஸ்வாக் செய்கிறாரோ தொடர்ச்சியாக அவருக்கு நரைமுடி இளமையில் வராது, சொனங்கித்தான் அவருடைய முடி நரைக்கும். அவருடைய வயது முதிர்ந்தாலும் வயோதிபரை போல் அவர் இருக்க மாட்டார், அவர் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். அவருடைய சாப்பாட்டை செமிக்க செய்யும். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு பிரயோசனத்தை சொல்கிறார்கள். யார் மிஸ்வாக் செய்கிறாரோ சக்கராத்தில் அவருக்கு கலிமா நினைவுக்கு வரும். தஸ்கீரு ஷஹாதா இன்த நஸஅ
ரூஹ் கலட்டப்படக்கூடிய நேரத்தில் மிஸ்வாக் செய்யக்கூடிய மனிதனுக்கு கலிமா நினைவுக்கு வரும். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேணும் உலகத்தில்? எவ்வளவு பெரிய சுன்னத்து, எவ்வளவு பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, வசதி வாய்ப்பு, வறுமையாக இருந்தால் வசதி வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். உடல் வலிகளை நீக்குவான், தலைவலியை நீக்குவான், பற்களை உறுதிப்படுத்துவான், நரம்பு வலியை இல்லாமலாக்குவான், பல்வலியை இல்லாமலாக்குவான். குழந்தை பாக்கியம் அதிகமாக கிடைக்கும், உள்ளம் சுத்தமடையும். அது மாத்திரமல்ல, முகம் பிரகாசம் அடையும், பார்வை கூர்மையாக மாறும். மிகப்பெரிய பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை, மருந்தெடுத்தாலும் கேட்காத ஒரு பிரச்சனை தான் சளி பிரச்சனை. சளி பிரச்சனை மிஸ்வாக் செய்து பாருங்கள். அனுபவத்திலையும் சொல்றேன், மிஸ்வாக் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க துப்ப போக்கலையே சளி கூடையா வரும். மிஸ்வாக் செய்துவிட்டு துப்பக்கூடிய எச்சிலில் சளியும் சேர்ந்து வரும். அதே போல் கருஞ்சீரகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிக உன்னதமான ஒரு மருந்து. எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்கிறார்கள், இன்னும் சில நோய்க்கு மருந்து இல்லை என்று பச்சை பொய். உலகத்தில் 63 வருஷ வாழ்க்கையில் ஒரு பொய் கூட சொல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் ஒரு மருந்து. என்ன மருந்து? அல் ஹப்பத்துஸ் சௌதா ஷிஃபாஉன் மின் குல்லி தாஇன் இல்லஸ்ஸாம். மரணத்தை தவிர எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு மருந்து இருக்கிறது. எதில் தெரியுமா? கருஞ்சீரகத்தில். கருஞ்சீரக எண்ணெயை பாவித்து பாருங்கள். சளி அடைத்திருந்தால் மூக்கில் ஊற்றி பாருங்கள், சளி வெளியே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, வாழ்க்கை அத்துணையுமே நமக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரிஸ்கை இலகுவாக்கும். இறுதியாக மலக்குமார்கள் சந்தோஷம் அடைவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், நன்மையை எழுதக்கூடியவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். சகோதரர்களே, ஆக முக்கியமாக எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக்குடைய அமலில் பேணுதல் காட்டினார்கள் என்றால், சக்கராத்துடைய நிலை, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலும் செய்த ஒரு சுன்னத்து தான் மிஸ்வாக். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், புகாரியுடைய ஹதீஸ் இது, கிதாபுல் மகாசில் இமாம் புகாரி அலைஹி ரஹ்மா பதிவு செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன முஸ்னிதத்துஹு, பிறந்த மாதமும் இதுதான், மரணித்த மாதமும் இதுதான். பிறந்ததும் அதே திகதியில், மரணித்ததும் அதே திகதி. கொஞ்ச நாள் தான் இருக்குது. வரக்கூடிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த வியாழக்கிழமை நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகம் சக்கராத்தில் இருக்கிறார், நான் அவரை என்னுடைய நெஞ்சில் ஏந்தி கொண்டிருந்தேன். எப்படி? மனைவி மடியில கூட வைக்கல கணவனை. மாப்பிள்ளை சக்கராத்துல இருந்தா சில மனைவிமார் கிட்டையும் வர மாட்டான். ஆயிஷா நாயகிக்கு எத்தனை வயசு? 60 வயசா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 63 வயசு மரணிக்கும் போது. ஆயிஷா நாயகிக்கு 18 வயசு. 18 வயசு, ஒரு சின்ன புள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தை தன்னுடைய நெஞ்சில் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகியுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். அவருடைய கரத்தில் மிஸ்வாக் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பேச முடியவில்லை. அந்த மிஸ்வாக்கை அப்படியே பார்த்தார்கள். நாயகம் என்னத்தை பார்த்தாங்க? மிஸ்வாக்கை பார்த்தார்கள். எனவே எனக்கு விளங்கிட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுகிறார்கள். அப்துர் ரஹ்மானுடைய கரத்தில் இருந்த மிஸ்வாக்கை வாங்கி மிஸ்வாக் செய்ய பார்த்தேன். அது கடினமாக இருந்ததால் அவர்களால் மிஸ்வாக் செய்ய முடியவில்லை. நான் என்ன செய்தேன்? என்னுடைய வாயில் போட்டு அதை கடித்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் மிஸ்வாக் செய்து விட்டேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயில் கடைசியாக இறங்கினது ஜம்சம் தண்ணி அல்ல, ஆயிஷா நாயகியுடைய எச்சில். எவ்வளவு பெருமதியான பெண்மணியாக இருப்பார்கள், யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க, நான் மிஸ்வாக் செய்து விட்டேன். கொஞ்ச வினாடிகள் போகல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் இப்படி மேலே உயர்ந்தது. காதை கொடுத்து கேட்டேன், அர் ரஃபீகல் அலா, அர் ரஃபீகல் அலா, யா அல்லாஹ், உயர்ந்த நண்பனாகிய உன்னோடு என்னை சேர்த்து வைத்து விடு என்று சொன்னார்கள். கை அப்படியே கீழே சாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். மௌத் வரைக்கும் பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ்? அந்நியமான சகோதரர்களே, ஆக மிக உயர்ந்த ஒரு சுன்னத்து தான் மிஸ்வாக்குடைய சுன்னத்து. அதை செய்வதற்குரிய முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் காட்டி தந்தார்கள். மிஸ்வாக் செய்ய வேண்டும் எவ்வாறு? முதலாவது
வலக்கரத்தால் தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணிவதிலிருந்து அத்துணை சுத்தத்துடைய விஷயங்களிலும் வலதைத்தான் முற்படுத்துவார்கள். அதே போல வலக்கரத்தால் தான் மிஸ்வாக்கை எடுக்க வேண்டும். மிஸ்வாக்கை எடுத்து அகலப்பாட்டில் தான் மிஸ்வாக் செய்ய வேண்டும். அதுதான் சுன்னத்தான முறை. இப்படி மிஸ்வாக் செய்யக்கூடாது. இந்த பாட்டில் மிஸ்வாக் செய்வதல்ல, அகலப்பாட்டில், அதையும் வலப்புறத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு ஆரம்பித்து இவ்வாறு கொண்டு வர வேண்டும். பற்களுடைய இடைவெளிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? பேணிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் மிஸ்வாக் செய்யக்கூடிய நேரத்தில் வயன்வி பிஹிஸ் சுன்னத, நபிகள் நாயகத்தின் சுன்னத்தை நான் செய்கிறேன் என்ற நீயத்தோடு மிஸ்வாக் செய்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா வாக்களித்த கூலியை தருவான்.